இப்போ வந்து அடுத்தடுத்த படங்கள் எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவர் கனவு படம்னு சொல்கிறாரு. அவர் காண வேண்டியதான். அவர் காண்ற கனவெல்லாம் வந்து படமாக எடுக்கணும்னா 1000 கோடி பணம் தேவைப்படுது. 1000 கோடி இன்றைக்கி யார் தயாரிப்பாளர் இருக்கா? இருக்கிற எல்லா தயாரிப்பாளருமே வந்து பல படங்கள் பெரிய பெரிய ஸ்டார் நடித்த படங்கள்லாம் தோல்வி அடைஞ்சு சினிமா விட்டே போயிட்டாங்க. துண்டை காணாம் துணியை காணாம்னு வெளியில் போயிட்டாங்க. ஸோ இப்போ யாரை தயாரிப்பாளராக தேடி போக முடியும்? ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இது அவருடைய கனவு படம்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து சங்கர் கனவாகவே வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். நினைவாக மாற்றி படமாக எடுக்கணும்னு ஆசைப்படுறது எப்படி சொல்கிறது, ஒரு விஷப்பரிச்சு அப்படி தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். ஆனால் அதே நேரத்தில் வந்துட்டு இவங்க வந்து அந்த இதில் அவார்ட்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்கிரிப்டடாக இது பயங்கரமாக இருக்கும். சங்கர் அவர்களே சொல்கிறார், விஷுவலாக இது ட்ரீட்டாக இருக்கும், மக்களுக்கு வந்து பயங்கர ஒரு உத்வேகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. ரஜினி அவர்கள் வந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துக்கிட்டே இருந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து இங்கே இருக்க வேண்டிய ஆள் நானே இல்லைல்ல, கமல் சார் தானே இங்கே இருக்கணும், நான் அந்தளவு அறிவாளி இல்லையே அப்படி சொல்லிட்டு ஒரு நழுவை பார்க்குற ஒரு விஷயமா இருந்ததா சார்? ஏன்னா வந்து ரஜினி அவர்களை வச்சு படம் பண்ணால் நீங்கள் சொல்கிற அந்த 1000 கோடி பட்ஜெட் வந்து வந்துடும் அப்படின்றத நோக்கி தான் அன்னைக்கு அது திட்டமிட்டு அது பண்ணப்பட்டதான்னு நினைக்கிறீங்களா? ரஜினி வந்து அந்த விழா மேடைக்கு வந்திருந்தார். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா சு வெங்கடேசன் அவர் வந்து ரஜினியோட நண்பர். அவர் வந்து இந்த விழாவுக்கு வந்து நீங்கள் சிறப்பித்து கொடுக்கணும்னு கேட்டிருப்பார். அதனால் வந்து ரஜினி அந்த விழாவுக்கு வந்திருப்பார். அந்த விழாவில் வச்சு எப்படியாவது இந்த கதையினுடைய சிறப்பம்சங்கள்லாம் சங்கர் பேசி, சு வெங்கடேசன்லாம் பேசி, இதில் எப்படியாவது ரஜினியுடைய மைண்டை மாற்ற முடியுமா, ரஜினியை இதில் வந்து கதாநாயகனாக நடிக்க வைக்க முடியுமா அப்படின்னு சில முயற்சிகள்லாம் நடந்தது. அதனால தான் அந்த விழாவில் வந்து ரஜினியை கூப்பிட்டது. ஆனால் ரஜினி என்ன நினைக்கிறாருன்னா, எப்படி அதாவது வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சிவாஜி, எந்திரன் அதெல்லாம் வந்து நடித்தார் சங்கரோடைய டைரக்ஷனில். அப்போவே வந்து அவருக்கு சில கசப்பான அனுபவங்கள் இருந்துச்சு சங்கரோடைய டைரக்ஷன் நடித்த போது. ஸோ மறுபடியும் நான் வந்து சிக்கவே நினைக்கிறீங்களா, சிக்கவே மாட்டேன் அப்படின்னு வந்து ஒரு தீர்மானத்தோடு தான் ரஜினி அந்த விழா மேடைக்கே வந்திருக்காரு.